சிஸ்லி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பக்கோடா தாங்க. இந்த சிக்கன் பக்கோடா வந்து சூப்பரா இருக்கும். மசாலா கலராம இந்த சிக்கன் பக்கோடா வந்து நான் புளிக்கரைசல்ல தான் செஞ்சிருக்கேன். வாங்க இந்த புளிக்கரைசல்ல இந்த சிக்கன் பக்கோடா எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போன்லெஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் போனோடு சேர்த்து தான் இருக்குது. இது இந்த போன்லெஸ் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க. தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பவுலில் இருக்க தண்ணியும் நம்ம வந்து தூக்கி ஊற்றிட்டு இப்போ இந்த பவுல்லையும் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு எவ்வளோ சேர்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 300 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சாரி, ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஐயோ, 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 300 சேர்த்துறாதீங்க. 3 ஸ்பூன் கடலை மாவு, அடுத்து 3 ஸ்பூன் அரிசி மாவு. நான் என்ன செய்வேன், என்கிட்ட வந்து அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் தான் இருந்துச்சு. அதனால அதோட என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு 2 ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சீரகத்தூள் 1 ஸ்பூன். சீரகத்தூள் இல்லை, இடிச்சுக்கோங்க. சீரகத்தை வந்து நல்லா இடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. பொடி சேர்க்க வேண்டாம். அடுத்து வந்து மல்லி, அதே மாதிரி மல்லி கிரஸ் அதையும் நல்லா இடிச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லி வந்து ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து நல்லா ஸ்பைஸியாக காரமாக இருக்கணும்னு அப்படி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சில்லி ஃப்ளக்ஸும் சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா காரமாக இருக்கும், இது நல்லா காரமாக இருக்கும். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து புளிக்கரைசல் ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மி, ஒரு 5 ஸ்பூன் வைங்களேன். ஒரு 5 ஸ்பூன் புளிக்கரைசல் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் மெயினாக இந்த புளிக்கரைசல் தாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ அந்த இருக்கிற புளிக்கரைசலையும் நல்லா வடிகட்டிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட அந்த புளிக்கரைசலோடி சக்கை வந்து இருக்கவே கூடாதுங்க. நல்லா வடிச்சுக்கோங்க. வடித்து நான் ஏற்கனவே அதை வந்து வடிகட்டி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒருக்கா நான் கையில் ஒரு டைம் வடிச்சுக்கிட்டேன். அடுத்து இதில் சிக்கன் 65 மசாலா, இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாயில் இது ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல, அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதிலேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இதில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு திரும்ப ஒரு டைம் இப்போ இதில் வந்து அந்த சிக்கனை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கிறேன். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மயோனீஸு ரெட் சில்லி சாஸில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்துக்கெலாம் அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்குள்ள இது நல்லாயிருக்கும். இந்த பக்கோடா வந்து இப்போ சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கனை பக்கோடா வந்து ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக அள்ளி போடாதீங்க, அப்புறம் சேர்ந்துடும். அதனால் ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும்போது இதை வந்து திருப்பி விட்டுக்கணும். இது வந்து மசாலா வந்து உதிரவே செய்யாதுங்க. அப்படி நல்லா சிக்கன் பொரிச்சுக்கணும். சிக்கன் அந்த மசாலா வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இது இப்போ நம்ம இந்த கறியை திருப்பி போட்டுடலாம்.
ஃபஸ்ட்டு நல்லா தீ ஹை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேகிறது உள்ளலாம் நல்லா வேகணும். ஏன்னா மசாலா அதிகமாக கொடுத்துருக்கோம்ல. அதனால தீ வந்து ஹை வச்சிருந்தோம்னா உள்ள வந்து வேகாது. அதனால நம்ம என்ன செய்யறோம், மீடியம் ஃப்ளேமில் வச்சிடறோம். பாருங்க கொஞ்சம் கூட மசாலா வந்து உதிரவே இல்லை. எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கும் இது வந்து. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ இந்த சிக்கன் பக்கோடா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான் வந்து சாதத்துக்குலாம் நாங்கள் வந்து சாப்பிடல. சாதத்துக்கு வந்து அவ்வளோ வந்து இது வந்து எடுக்கலை. அதனால நாங்கள் வந்து அப்படியே தான் சாப்பிட்டோம். இதுதான் மயோனீஸு அப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டதுனால பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூப்பராகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுடுங்க. அப்படியே என்னோட சேனல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நீங்கள் பார்க்கணும். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அட்டகாசமான சிக்கன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.